வெல்கம் டு கணினி ஆசான். நம்ம இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம்னா, விண்டோஸ் 2012 சர்வரில் ஹவு டு கிரியேட் சைல்ட் டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்க போகிறோம். சரிங்களா? எதுக்காக வந்து சைல்ட் டொமைன் கிரியேட் பண்ணுறோம்? ஓகே, இப்போ ஒரு டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. இதான் ஒரு ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர் இருக்குது. ஓகேங்களா? டெஸ்ட் சர்வர் 1.locங்க டொமைன் நேம். சரிங்களா? வின் சர்வர் 1ங்கிறது அந்த சர்வரோட நேம். சரிங்களா? ஸோ இப்போ டெஸ்ட் சர்வர் 1.locல ஒரு டொமைன் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் வந்து இது ஒரு ஸ்மால் கம்பெனி, சின்ன கம்பெனினா ஒரு டொமைனை வச்சு நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 100 கம்ப்யூட்டர்ஸ் இருந்து ஒரு சர்வர் இருந்ததுன்னா நம்மளே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, இது கார்பரேட் லெவலில் பெரிய கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் இருக்கும். சரிங்களா? சைட்டில் வேறு லொக்கேஷனில் வாங்கினா நம்ம டொமைன் டிசி போட வேண்டியிருக்கும். சரிங்களா? ஆனால் வந்து மல்டி சைட் நம்ம வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி என்வரன்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம சைல்ட் டொமைன் போடுவோம். சரிங்களா? அந்த சைல்ட் டொமைன் எதுக்காக போடுறோம்? சரிங்களா? இப்போ டெஸ்ட் 1.ங்கிறது வந்து பிரைமரி டொமைன். இதுக்கு ஒரு மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு சைல்ட் டொமைன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கிரியேட் பண்ணுறோம்? சரின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பர்பஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பவுண்டரி, செக்யூரிட்டிக்காக இது பண்ணுறோம், அப்புறம் ஜியோகிராஃபிக் டிவிஷன்ஸ். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனினா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து எல்லா டொமைன் கண்ட்ரோலையும் அவரால் மெயின்டைன் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ நிறைய டொமைன் கண்ட்ரோல் இருக்கும். ஒவ்வொரு டொமைனுக்கும் அவர் போயிட்டு பண்ணிட்டு இருக்குன்னா வந்து ஜாப் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் பண்ணவும் முடியாது. சரிங்களா? ஸோ அப்போ வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு டொமைன், சைல்ட் டொமைன் நம்ம கிரியேட் பண்ணோம்னா அந்த மார்க்கெட் டொமைனுக்கு தனியாக ஒரு பாலிசி இருக்கும். அங்கே தனியாக ஒரு மார்க்கெட்டிங்க்கு வந்து அவருக்கு அந்த டொமைனில் வந்து மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்டில் நிறையா எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக நம்ம கிளைண்ட்டு டொமைன் போட்டு அவங்களுக்கு தனியாக செப்பரேட்டாக ஒரு பாலிசி கிரியேட் பண்ணுறோம். ஸோ எல்லாமே செப்பரேட்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதே இது வந்து கார்பரேட் டொமைனில் நம்ம ப்ரைமரி டொமைனில் பண்ணுறதா இருந்ததுன்னா பாலிசிலேருந்து எல்லாமே பண்ணலாம். பட் மெயின்டைன் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரே அட்மினிஸ்ட்ரேட்டர் எல்லாம் பண்ணுறங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் சைல்ட் டொமைன் வந்து நம்ம செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணுறோம். ஸோ சைல்ட் டொமைன் வந்து க்ரியேட் பண்ணுறது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைட் டு சைட் நம்ம அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சைல்ட் டொமைன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ வந்து சென்னையில் இருக்குது இந்த ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோலர். பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நமக்கு வந்து கோயம்புத்தூர்ல இல்லை வேற எங்கேயும் மதுரையிலே இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 1000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து ஒரு 100 எம்ப்ளாயிஸ் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம சைட் டு சைட் ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் போட்டு நம்ம சைட் வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே ஒரு சேம் இதே மாதிரி ஒரு அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோல் நம்ம சேம் இது போடுறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வேன் லிங்க் கிரியேட் பண்ணி ஸோ இந்த ரெண்டும் ரிப்ளிகேட் ஆகிற மாதிரி நம்ம போட்டுருவோம். சரிங்களா? ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1000 யூசர்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து ஒரு 100 யூசர்ஸ் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த 100 யூசர்ஸும் நம்ம எல்லாமே இதில் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் என்ன ஆகும், ரிப்ளிகேட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 1000 யூசர்ஸும் வந்து இங்கே வந்து ரிப்ளிகேட் ஆயிரும். சரிங்களா? நம்ம சைட் ஏன்னா நம்ம சேம் டொமைன் நேமில் தான் நம்ம டிசியில் தான் வந்து பேக்கப் டொமைன் கண்ட்ரோலாக போடுவோம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேன் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா யூசரோட டிராஃபிக்கும் போகும், அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ் டிராஃபிக் போகும். ஸோ நிறையா உங்களுக்கு டிராஃபிக் இந்த வேன் லிங்க்ல போகும். சரிங்களா? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்ன பண்ணலாம், மேக்ஸிமம் வந்து நம்ம வேன் லிங்க் எவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ரெடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால இந்த அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா சைல்ட் டொமைன் போட்டோம்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, சைல்ட் டொமைன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் தான் நம்ம யூசர் கிரியேட் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங்கு செப்பரேட் டொமைன். ஸோ அதில் தான் நம்ம வந்து யூசர்ஸ் கிரியேட் பண்ணோம். அவங்களுக்கு செப்பரேட்டாக பாலிசி கிரியேட் பண்ணலாம். எல்லாமே நம்ம செப்பரேட்டாக பண்ண முடியும். அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு டொமைன் கண்ட்ரோலர் வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தால் அந்த டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் இதை மட்டும் பார்த்துப்பாரு. மற்ற அவர் இது என்டர்பிரைஸ் இதை வந்து அவர் பண்ண முடியாது. ஒன்லி அவருக்கு எந்த டொமைன் இருக்கோ பெர்மிஷன் இருக்கோ அது மட்டும் தான் அவர் பண்ணுவார். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு செப்பரேட்டாக ஒரு டிசி அட்மினிஸ்ட்ரேட்டரை வச்சு நம்ம ஒரு டொமைனை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். நம்ம சைட் டு சைட் போட்டோம்னா நம்ம வந்து எல்லாமே என்டர்பிரைஸ் அட்மின் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து சைல்ட் டொமைன் கிரியேட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே ட்ரஸ்ட் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இங்கேருந்து ஒரு இதுவும் இதாயிரும். சரிங்களா? ஒரு ட்ரஸ்ட் இதாயிரும். ஸோ ரெண்டுக்கும் இடையில ஒரு
ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் இருப்பாரு ரூட் டொமைன்ல, என்டர்பிரைஸ் அட்மின் அண்ட் டொமைன் அட்மின். என்டர்பிரைஸ் அட்மின்னா டொமைன் அட்மினா இருப்பாரு. நம்ம செப்பரேட்டா ஒரு டொமைன் அட்மின் ஒரு அட்மின் கிரியேட் பண்ணி அவருக்கு வந்து டிசி டொமைன் அட்மின்குள்ள ரைட்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த டொமைன் மட்டும் மெயின்டைன் பண்ணா வர முடியும். சரி, என்டர்பிரைஸ் அட்மின்னா ஹோல் இந்த எல்லாத்துக்குமே அவர் தான் வந்து இந்த ஹோல் இதுக்குமே வந்து அவர் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரா இருப்பாரு. இப்போ இதுலயே இன்னொரு ட்ரீ நம்ம கிரியேட் பண்ணலாம். அதே மாதிரி இது கீழே நம்ம இது மாதிரி எல்லா இதுக்கும் இதுல வர்றது எல்லாத்துக்குமே வந்து என்டர்பிரைஸ் அட்மினுக்கு ரைட்ஸ் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ சைல்ட் டொமைன்ல நம்ம கிரியேட் பண்ணலாம். இங்க இருந்து யூசர் வந்து இங்க உள்ள ரிசோர்ஸை வந்து ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி இதுல ஒரு ரிசோர்ஸை வந்து இங்க வந்து இது பண்ண முடியும். ஆனா இந்த இதுல கிரியேட் பண்ற யூசர்ஸ் வந்து இதுல தான் லாகின் ஆவாங்க. அதே மாதிரி இதுல உள்ள யூசர்ஸ் வந்து இந்த சர்வர்ல தான் லாகின் ஆவாங்க. சப்போஸ் இவங்க வந்து இது பண்ணணும்னா நம்ம லாகின் பண்ணணும் அப்படின்னா இங்க பெர்மிஷன் இங்க ரூட் டொமைனை பெர்மிட் பண்ணாதான் இவங்க வந்து என்ன பண்ண முடியும், இங்க வந்து லாகின் பண்ண முடியும். சரிங்களா? அதே மாதிரி ஓகே. இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், சைல்ட் டொமைன் கண்ட்ரோல் தான் போட போறோம். ஸோ ஆல்ரெடி சைல்ட் டொமைனுக்கு வந்து நான் வந்து ஒரு விண்டோஸ் 2012 சர்வர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி சர்வர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர் அண்ட் ஒன் அடிஷனல் டொமைன் கண்ட்ரோலர். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம எப்படி சைல்ட் டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஓகே. ஸோ நம்ம வந்து சைல்ட் டொமைன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஐபி வந்து செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஐபி கரெக்டாக போட்டுதான் செக் பண்ணலாம். ஸோ இதில் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு ஐபி வெர்ஷன் 4ல் போயிட்டு ஸோ இதுக்கு 3.12 சொல்லிட்டு இந்த சர்வருக்கு நம்ம ஐபி கொடுத்துருக்கோம். மாஸ்க்கு சப்நெட் மாஸ்க் வந்து 255.255.0. இது பிரைமரி டிஎன்எஸ் சர்வரோட ஐபி. சரிங்களா? ஸோ இப்போ இந்த டிஎன்எஸ் தான் உங்களுக்கு பிரைமரி டிஎன்எஸ் அட்ரஸ் தான் அதில் கொடுக்கணும். சரிங்களா? அது இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே. அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சர்வர் மேனேஜர் போகிறோம். ஃபஸ்ட்டு ஏடிஎஸ் ரோல் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே. டைம் ஆகும் இதெல்லாம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு. உங்களுக்கு ஆட் ரோல்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஆட் ரோல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் விசார்ட் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ரோல் பேஸ்ட் இன்ஸ்டலேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ எந்த சர்வருக்கு பண்ணுறோம், சிஹெச் மார்க் DC01. சரிங்களா? மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு சைல்டு டொமைன் கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் சர்வீசஸ் ஆட் ஃபீச்சர்ஸ் தென் நெக்ஸ்ட்டு ஸோ இன்ஸ்டால். ஸோ சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்டிவ் டைரக்டரி ரோல் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அதை டிசி ப்ரொமோட் பண்ணணும். டொமைன் கண்ட்ரோலை நம்ம ப்ரொமோட் பண்ணணும். சரிங்களா? ஸோ டிசி சைல்டு டொமைன் வந்து மெயின் பர்பஸ் நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காகவும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவும் தான் நம்ம கிரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக பாலிசி அது எல்லாமே இருந்ததுன்னா நம்ம செப்பரேட்டாக அந்த எம்ப்ளாயின்னு பாலிசி நம்ம வந்து தனியாக ஒரு மார்க்கெட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பாலிசி கிரியேட் பண்ணி ஒரே டொமைனில் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக ஒரு சைல்டு டொமைன் ஒன்று கிரியேட் பண்ணி ஸோ அதுக்கு இண்டிவிஜுவலாக நம்ம பாலிசிலாம் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணோன்னா அவங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு பெரிய கம்பெனிலலாம் அவங்களுக்கு என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அதனால் செப்பரேட் நம்ம வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ மெயின் பர்பஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக தான் நம்ம சைல்டு டொமைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகே. இப்போ நமக்கு ஆக்டிவ் டைரக்டரி ரோல் வந்து இன்ஸ்டலேஷன் ஆகிடுச்சு. சரிங்களா? இனிமேல் வந்து டிசி ப்ரோமோ நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியதான். டொமைன் கண்ட்ரோலராக ப்ரொமோட் பண்ணோம்னா இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் ஏ நியூ டொமைன் டு அன் எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட். சரிங்களா? ஸோ இப்போ பேக்கப் டொமைன் கண்ட்ரோல்னா ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்ணணும். நம்ம நியூ டொமைன் தான் போட போகிறோம். நியூ டொமைன் ஃபார் எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட்டில் வந்து புதுசாக ஒரு டொமைன் பண்ண போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டொமைன் டைப் வந்து சைல்டு டொமைன். சரிங்களா? பேரண்ட் டொமைன் நேம் வந்து செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து கணினி டெக் .local administrator பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கோமோ அதை செலக்ட் பண்ணுறோம். ஓகே. தென் ஓகே. ஸோ கணினி .tech.local அவங்க செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன
நேமில் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஓகே, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் நியூ டொமைன் நேம் வந்து மார்க்கெட்டிங் கொடுக்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து டொமைன் ஃபங்க்ஷன் லெவல் வந்து 2012 மட்டும் தான் நம்மகிட்ட சர்வர் இருக்குது. ஸோ அதனால் 2012 மட்டும் தான் இதில் செலக்ட் ஆகிருக்கு. இங்கே நார்மலாக 2008 லோயர் வெர்ஷன்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் லெவல் வந்து வேறு சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நம்மகிட்ட இருக்கிறது வந்து 2012 ஃபங்க்ஷன் லெவல் மட்டும்தான். ஸோ அதனால் 2012 மட்டும் தான் நம்ம செலக்ட் ஆகிருக்கு. ஸோ அது ஃபங்க்ஷன் லெவல் 2012 இருக்குது. ஓகேங்களா? ஸோ டொமைன் கண்ட்ரோல் நம்ம இதுக்கு கண்டிப்பாக ஒரு தனியாக ஒரு டிசி போட்டாகணும். அதனால் டிஎன்எஸ் சர்வர் கண்டிப்பாக நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஜிசி வந்து இண்டெக்ஸிங், குளோபல் கேட்டலாக் இண்டெக்ஸிங்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது ஒரே பில்டிங், இதே சேம் பில்டிங்னால் நீங்கள் போட வேண்டிய தேவையில்லை. ஸோ வேறு சைட் லொக்கேஷனில் நீங்கள் இதை போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஜிசி போடணும், போட்டால் நல்லது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஜிசி செலக்ட் பண்ணிக்கிறோம். சைட் நேம் எந்த சைட்டில் போடுறோன்னா சென்னை சைட்டில் தான் நான் போடுறேன். ஓகே, ஸோ அப்புறம் டிஎஸ்ஆர்எம் பாஸ்வேர்டுனா டைரக்டரி ரீஸ்டோர் பாஸ்வேர்ட். ஆக்டிவ் டைரக்டரி கரெக்ட் ஆகிட்டா நம்ம ஒரு பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டிஎஸ்ஆர்எம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி வந்து கரெக்டான ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஸோ க்ரியேட் டிஎன்எஸ் டெலிகேஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ நெட் பயாஸ் நேம் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு சிங்கிள் நேமாக தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் இது டேட்டா பேஸ் ஃபோல்டரு, லாக் ஃபைலு, சிஸ்வால்வு. ஸோ இதோட எங்கெங்கே ஸ்டோர் ஆகுங்கிற லொக்கேஷன். இந்த லொக்கேஷன் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும்னா ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதனுடைய எல்லாமே உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைலாக ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இதை பார்க்கணுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஃபைல் தான் ஸ்கிரிப்ட் ஃபைலு. ஸோ இதில் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பின்னாடி இந்த ஸ்கிரிப்ட் ஃபைலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதில் மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது டொமைன் இது பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிவிட்டு சில இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சேவ் பண்ணி ஒரு இதில் வச்சுக்கலாம். சேவஸ் கொடுத்து ஒரு நேம் வேறு ஒரு நேமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சிஹெச்டி நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, சப்போஸ் வேறு ஏதாவது சைல்டு டொமைன் போடணும்னா நமக்கு இந்த ஸ்கிரிப்ட் தேவைப்படும். ஓகே, தென் நெக்ஸ்ட்டு ஸோ உங்களுக்கு எல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக இதாகிடுச்சு. ஆல் ப்ரீ ரெக்வஸ்ட். ஸோ இது எல்லோ கலரில் இருக்கிறது வந்து உங்களுக்கு வார்னிங் தான், அதனால் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு க்ரீன் இருந்ததுன்னா போதும். சரிங்களா? ஸோ இன்ஸ்டால். ஆனால் நீங்கள் அதையும் செக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த வார்னிங் என்ன ப்ராப்ளமோ அதை மேக்ஸிமம் உங்களுக்கு இது பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு க்ரீனில் இருந்தாலே உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ எக்ஸிட்டிங் ஃபாரஸ்ட்டில் போய்ட்டு உங்களுக்கு ரிப்ளிகேஷன் வந்து செக் பண்ணுது. ஒரு ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. சரிங்களா? க்ரியேட்டிங் ட்ரஸ்டட் ரிலேஷன்ஷிப் வித் டொமைன் மார்க்கெட்டிங் kanindi.localல உங்களுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ அப்புறம் டிஎன்எஸில் போய்ட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகுது. டிஎன்எஸ் சர்வர் வந்து உங்களுக்கு இதாகுது. சரிங்களா? உங்களுக்கு பக்காவாக சர்வர் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கான்ஃபிகர்ட் அட் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ் டைரக்டரி உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிரும். ஏன்னா ஆக்டிவ் டைரக்டரி ஏடிஎஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, சைல்டு டொமைனோட இன்ஸ்டலேஷன். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இன்ஸ்டால் ஆகிருக்குன்ட்டு. பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங். ஸோ இப்போ வந்து இந்த டொமைனில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு தான் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டொமைன் நம்ம க்ரியேட் பண்ணும்போது எந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டரோ அது டொமைன் அட்மினாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிரும். ஓகே, இப்போ போய் நீங்கள் முதல்ல இதில் செக் பண்ண டிஎன்எஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 127.0.0 இந்த சர்வரோட டிஎன்எஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் போட்டிருக்கு. ஆல்டர்னேட்டில் வந்து பிடிசியோட டிஎன்எஸ் சர்வர் வந்து இதாயிரும். சரிங்களா? நம்ம ஃபஸ்ட்டு போடும்போது பிடிசி போட்டிருந்தோம். ஸோ பிடிசி வந்து இப்போ ஆல்டர்னேட் ஆகிடுச்சு உங்களுக்கு. ஓகே, ஸோ அப்புறம் போய் பார்த்தீங்கன்னா சர்வர் மேனேஜரில் போய்ட்டு டூல்ஸ் பார்க்கலாம். டூல்ஸில் தான் ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனது ஃபுல்லாக உங்களுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு டூல்ஸ் போங்க. ஸோ ஆக்டிவ் டைரக்டரி யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஸோ இது மார்க்கெட்டிங் kanindi.local.
ஸோ இதில் வந்து ஸோ இந்த இதில் க்ரியேட் பண்ணுற இது எல்லாமே இந்த யூசருக்கு மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அண்ட் ட்ரஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ மார்க்கெட்டிங் கணினி.லோக்கல்னு உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்டு உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? ஸோ சைல்டு, ஸோ இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங். சரிங்களா? ஸோ இது தான் வந்து ட்ரான்சிட்டிவ் 2-வே சொல்கிறாங்க. ஓகே. ஸோ ட்ரஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும், நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்டிவ் டைரக்டில் இந்த இதுக்கு மட்டும்தான் இதாகும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இப்போது சேஞ்ச் டொமைன் கொடுக்குறேன். ஸோ இதில் போய்ட்டு கணினி.லோக்கல் நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதில் போய்ட்டு இது வந்து கணினி.லோக்கல். சரி, நம்ம வந்து சைல்டு டொமைன் இருந்துட்டு நம்ம ரூட் ப்ரைமரி டொமைனை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு நம்மளால் யூசர் க்ரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ அது யூசர் க்ரியேட் பண்ணுற இதுவே உங்களுக்கு வரல. ஓகே. சரிங்களா? ஸோ இது எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஓகே. இதே இது இப்போ டொமைன் நான் இது பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து பிடிசியில் இருக்கோம், ப்ரைமரி டொமைன் கண்ட்ரோல். என்டர்பிரைஸ் அட்மினாக லாகினா மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், இதில் வந்து எதுவுமே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் டொமைன் கொடுப்போம், ப்ரௌஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் போய்ட்டு மார்க்கெட்டிங். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் யூசர் வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ எது வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வேணால் ஒரு ஆர்கனைசேஷனல் யூனிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு யூசர் ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன், சிஹெச் யூசர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. சிஹெச் யூசர் டெஸ்டிங்காக க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. பாஸ்வேர்டு வந்து நிஷ். ஸோ இதுக்கு டெஸ்ட் ஒரு யூசர் க்ரியேட் பண்ணிட்டோம். இது வந்து ஒன்லி மார்க்கெட்டிங்கில் இருக்க கணினி.லோக்கலில் இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டர் இதுக்கு மட்டும் தான் பண்ண முடியும். என்டர்பிரைஸ் அட்மினில் பிடிசியில் போய்ட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம், டிஎன்எஸில் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். டிஎன்எஸில் இந்த சர்வருக்குள்ளது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். ஓகே. மார்க்கெட்டிங் இதுக்குள்ளது மட்டும்தான் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதில் ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்குது. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிசியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கம்ப்யூட்டர்ஸில் எதுவுமே இல்லை. டொமைன் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டொமைன் மட்டும்தான் இருக்கார். ஸோ இதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டொமைன் மட்டும்தான் இருக்கார். சரிங்களா? வேறு எதுவும் இல்லை. கம்ப்யூட்டர்ஸ் நம்ம எதுவுமே இதில் ஆட் பண்ணல, அதனால் எதுவுமே வரல. ஓகேங்களா? இப்போ டிஎன்எஸில் போய் பார்க்கலாம், ப்ரைமரி டொமைனோட டிஎன்எஸில் போய் பார்க்கலாம். பிடிசியை நம்ம லாகின் பண்ணலாம். இதுதான் பிடிசி, இதை கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட், ஃபுல் ஸ்க்ரீன் வியூ போய்க்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம். ஸோ இப்போ போய்ட்டு டூல்ஸில் ஆக்டிவேட் யூசர்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் போகலாம். ஸோ இதில் போய்ட்டு இப்போ வந்து கணினி.லோக்கலில் இருக்குது. சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதே மாதிரி இப்போ சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் டொமைன். இப்போ என்ன பண்ணோம், மார்க்கெட்டிங் இதுக்கு போகிறோம், சப்டொமைன் சைல்டு டொமைனுக்கு போகிறோம். ஓகே. ஸோ வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் எல்லாமே இருப்பாங்க. ஸோ இதில் மார்க்கெட்டிங்கில் க்ரியேட் பண்ண சிஹெச் யூசர் இங்கே வந்துட்டார். சரிங்களா? ஸோ இங்கே வந்து இது யார், இது வந்து என்டர்பிரைஸ் அட்மின் எங்கே வேணால் உங்களுக்கு க்ரியேட் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ போன இதில் நம்ம அங்கே வந்து ட்ரை பண்ணோம், வரல. சரிங்களா? இப்போ என்டர்பிரைஸ் அட்மினை வந்து நம்ம வந்து பிடிசியில் லாகின் பண்ணிவிட்டு என்டர்பிரைஸ் அட்மின் என்ன பண்ணுவார், இங்கேருந்தே அங்கே நம்ம எல்லாம் பண்ண முடியும். ஓகே. பட் சைல்டு டொமைன் இவரால் அந்த டொமைனில் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து இப்போ க்ரியேட் பண்ணுறது எங்கே க்ரியேட் பண்ணுறோம், சைல்டு டொமைனில் யூசர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. பிடிசியில் இருந்துகிட்டே நம்ம என்ன பண்ணுறோம், சைல்டு டொமைன் வந்து யூசர் க்ரியேட் பண்ணுறோம். ஓகே. பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறோம், தென் ஒரு யூசர் க்ரியேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு.
ஓகே. ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம இது பண்ணுறோம், ப்ரைமரி டொமைன்லேருந்து பிடிசியில் இருந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டிங் சைல்டு டொமைனை ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், யூசர்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் சைல்டு டொமைன்லேருந்து பிடிசியை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே. ஸோ என்டர்பிரைஸ் அட்மினுக்கு எல்லா இடத்துலையும் ரைட்ஸ் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்டிவ் டைரக்ட் டொமைன் ட்ரஸ்ட்டில் போய் பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே க்ரியேட் ஆகிருக்கும் மார்க்கெட்டிங் kanini.local. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கா? ஓகே. ஸோ இதுதான் டிரான்சிட்டி டூ வே ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்எஸ்ஸு. ஸோ டிஎன்எஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் லுக்அப் ஜோனுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒன்று க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ kanini.local கீழே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு க்ரியேட் ஆகிருக்கும். எந்த இதுக்கு க்ரியேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா CH மார்க் DC1 மார்க்கெட்டிங் இதுக்கு வந்து க்ரியேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சைல்டு டொமைன் எப்படி போடுறத பற்றி பார்த்துட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரு ஃபோல்டர் நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி நம்ம ஷேர்டு ஃபோல்டரு இது கொடுக்குறோம். செக்யூரிட்டி போயிட்டு ஸோ இதில் போயிட்டு எடிட் போயிட்டு ஆட் பண்ணிங்கன்னா இந்த kanini.localக்கும் நம்மளால் வந்து பெர்மிஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி இப்போ kanini.local போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கொடுத்து இந்த யூஸருக்கும் பிடிசியில் இருக்க யூஸருக்கும் நம்மளால் பெர்மிஷன் கொடுக்க முடியும். அதே மாதிரி சைல்டு டொமைனில் யூஸருக்கும் இங்கே இருக்க ஃபோல்டரை வந்து நம்மளால் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த kanini.local இருக்குது பார்த்தீங்களா, அது லொக்கேஷனில் போயிட்டு மார்க்கெட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அட்வான்ஸில் போயிட்டு ஸோ ஃபைன் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இது வந்துருச்சா. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டிங்கில் க்ரியேட் பண்ண யூசர்ஸ்லாம் வந்துட்டு ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு அந்த ஃபோல்டரையும் இந்த ஃபோல்டரை வந்து நம்ம மார்க்கெட்டிங்கில் சைல்டு டொமைனில் இருக்கவங்களுக்கும் நம்மளால் பெர்மிஷன் கொடுக்க முடியும். ஸோ இங்கே இருக்கிற ஃபோல்டரை வந்து சைல்டு டொமைனில் இருக்கவங்களும் ஆக்சஸ் பண்ண முடியும், பிடிசியில் இருக்கவங்களும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனால் பிடிசி சைல்டு டொமைனில் இருக்க யூசர்ஸ் வந்து இங்கே லாகின் பண்ணணும்னா நம்ம பிடிசியில் வந்து பெர்மிஷன் கொடுத்தா தான் நம்மளால் அவங்க வந்து இதில் வந்து என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் லாகின் ஆக முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஓகே. தேங்க்யூ.